ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈரோடு அம்மன் மெஸ் ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பார்ப்போம். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் தூள் பரோட்டா, எக் கொத்து, சிக்கன் லாலிபாப் அண்ட் நெத்திலி ஃப்ரை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெத்திலி ஃப்ரை அல்டிமேட், செம்மையாக இருக்கும். இந்த எல்லா டிஷ்லேயும் ஒன்று தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அது சிக்கன் லாலிபாப் ரொம்ப இனிப்பாக இருந்தது, அதனால எங்களுக்கு பிடிக்கல. இந்த ரெஸ்டாரண்ட் வரத்துக்கு முன்னாடியே 2-3 வாட்டி நாங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் சூப்பராக இருந்தது. மட்டன் மிளகு கிரேவி அதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செகண்ட் டைம் என்னாச்சு, குளோரின் வாசனை வர மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு டைம் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். அடுத்த வாட்டி நல்லம்பட்டி சிக்கன் அப்புறம் 2-3 டிஷ் வாங்கியிருந்தோம். எல்லாத்துலேயும் குளோரின் வாசனை. ஆனால் அங்கே போய் சாப்பிட்றப்ப எல்லாமே சூப்பராக இருக்குது. அதில் எக் கொத்து மட்டும் எங்களால் சாப்பிட முடியலன்னு பார்சல் வாங்கிட்டோம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டா அதே குளோரின் வாசனை. ஸோ பழைய ஃபுட்டை ரீஹீட் பண்ணி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.